வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. விளிம்பு நிலை மக்களும் பயனடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். மகளிர் உரிமைத் தொகை திட்டம் திமுகவினருக்கு மட்டுமே பயன்படும் திட்டமாக மாறப்போகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தமிழ்நாட்டில் பருத்தி கொள்முதலை உடனடியாக தொடங்கிட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஜூன் 1 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரவும் வலியுறுத்தல். ஊழலின்றி காங்கிரஸ் கட்சியால் சுவாசிக்க முடியாது, பிரதமர் நரேந்திர மோடி கடும் விமர்சனம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு. ஜூலை 11, 12 தேதிகளில் விசாரணை நடத்தப்படும் என்று 3வது நீதிபதி உத்தரவு. டிஐஜி விஜயகுமார் உடலுக்கு காவல்துறை சார்பில் 21 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை. தேனி பழைய பள்ளிவாசல் தெருவில் உள்ள மயானத்தில் உடல் தகனம். ரஷ்யாவில் வெடிபொருள் தொழிற்சாலையில் பயங்கர விபத்து, 6 பேர் உயிரிழப்பு. இறுதிக்கட்டத்தை எட்டிய நடப்பு டிஎன்பிஎல் தொடர். திண்டுக்கலை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது கோவை அணி. இனி விரிவான செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பம் செய்யலாம் என்ற வரையறையை அரசு வெளியிட்டுள்ளது. அதில் 21 வயது நிரம்பிய பின், அதாவது 2002 செப்டம்பர் 15 தேதிக்கு முன் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும், பயனாளர்கள் தங்கள் ரேஷன் கடையிலேயே விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டும் விண்ணப்பிக்க தகுதியானவர். திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்ப தலைவிகளாக கருதப்படுவர். குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் குடும்ப உறுப்பினரே பயனரை தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் செய்ய பொருளாதார தகுதியை வகுத்துள்ள அரசு, ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. 5 ஏக்கருக்கு குறைவாக நன்செய் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் வைத்துள்ள குடும்பங்கள், ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் விண்ணப்பம் செய்யலாம். இதற்காக வருமான சான்று, நில ஆவணங்களை இணைக்க தேவையில்லை என்று அரசு தெரிவித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விளிம்பு நிலை மக்களும் பயனடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், குடும்ப அட்டை, ஆதார் இல்லை என்றாலும் அவற்றை பெற்று பயனடைவதற்கு உதவ வேண்டும் என்று ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தினார். சமுதாயத்தில் உள்ள விளிம்பு நிலை மக்களாகிய சாலையோரங்களில் குடியிருப்போர், பழங்குடியினர், தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் இதர ஆதரவற்றோர் இந்த திட்டத்தில் பயனடைவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும். அவர்களிடம் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை போன்ற தரவுகள் இல்லை என்றாலும் கூட அவற்றை பெறுவதற்கு உரிய வழிவகை செய்து இந்த மகளிர் உதவித்தொகை அவர்களுக்கு கிடைப்பதற்கு உதவி புரிய வேண்டும். தமிழ்நாட்டில் பருத்தி கொள்முதலை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பருத்திக்கான காரிஃப் குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஜூன் 1 முதல் நடைமுறைக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நடப்பு அறுவடை பருவத்தில் பருத்தியின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ள சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பருத்தி விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள மோசமான நிலை குறித்து பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பருத்தி கொள்முதல் நடவடிக்கைகளை இந்திய பருத்திக் கழகம் உடனடியாக தொடங்கிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பருத்தி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் என்றும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் உரிமைத் தொகை திட்டம் திமுகவினருக்கு மட்டுமே பயன்படும் திட்டமாக மாறப்போகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். என்ன சொன்னீங்கன்னா, இந்த தன்னார்வலர்கள் கொண்டு அவங்க கணக்கெடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. கணக்கெடுத்தால் யாருக்கு கொடுப்பாங்க? முக்கால்வாசி அந்தந்த ஏரியாவில் அந்த திமுக ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், மாவட்ட செயலாளர் இவங்களுடைய கண்காணிப்பில் தான் அந்த தன்னார்வலர்கள் அவங்களுக்கு வேண்டியவங்களை கணக்கெடுத்து 1000 ரூபா கொடுப்பாங்க. அந்த வேண்டிய கணக்கெடுக்கும்போது அவங்க திமுகலாம் இருப்பாங்க. அப்போ இந்த 1000 ரூபா திட்டமே திமுக காரர்களுக்கு கொண்டு வரப்பட்டதா? அதுதான் இப்போ கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்குது. இப்போ ஏன்னா தக்காளிக்கு விலை நிர்ணயம் செய்யாமல் ரேஷன் கடைகளில் தற்காலிகமாக விற்பனை செய்தால் அரசிற்கு நஷ்டம்தான் ஏற்படும் என்று வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார்.
ரேஷன் கடையில் வந்து தக்காளி வந்து மலிவு விலையில கொடுக்குறாங்க. அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 50 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ மற்றவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இது கொடுக்கறதுனால வந்து அரசு வந்து விலை ஏற்றதுக்கு அப்புறம் இதை பண்ணியிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது விலை ஏறின பிறகு தான் அரசாங்கம் வந்து பார்ப்பாங்க. ரெண்டாவது, இதை கூட நாங்கள் வேண்டாம் தான் சொல்கிறோம். ஒரு 10 நாளையில் ரேஷன் கடையில் வந்து விற்பனை செய்கிறதுனால அரசுக்கு தான் இழப்பு. ஏன்னா விவசாயிகளுக்கு என்பது எப்பவுமே நிரந்தரமான ஒரு விலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற கமிட்டிகள் அமைக்கப்பட்டு அந்த ஒரு கிடங்குகள் அமைத்து அதிகமான பொருள் உற்பத்தி செய்கின்ற பொழுது அதை அரசே ஒரு விலை நிர்ணயம் செய்து வாங்கி கொள்முதல் செய்து வைத்துக் கொண்டால் இது போன்ற நிலை ஏற்படாது. ஆகவேதான் அந்த கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். செந்தில் பாலாஜி கைது தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை வரும் 11, 12ஆம் தேதிகளில் நடத்தப்படும் என்று அறிவித்த 3வது நீதிபதி கார்த்திகேயன் நீதிமன்ற காவலை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீட்டித்துக் கொள்ளலாம் என்று உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு 3வது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இரு நீதிபதிகள் அமர்வில் எந்தெந்த கருத்துகளில் இரு நீதிபதிகளும் முரண்பட்டுள்ளனர் என்பது குறித்து மேகலா தரப்பிலும் அமலாக்கத்துறை தரப்பிலும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மனு மீதான விசாரணையை வரும் 11, 12ஆம் தேதிகளில் நடத்தப்படும் என்று நீதிபதி கார்த்திகேயன் அறிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் ரவியை நாகாலாந்து மக்கள் பாராட்டுவதாக நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாகாலாந்தில் அமைதி நிலவ வேண்டி சுவாமி தரிசனம் செய்ததாகவும் தமிழக ஆளுநர் ரவியை நாகாலாந்து மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் அதிகாரம் பற்றிய கேள்விக்கு வரம்புப்படி நடந்தால் அனைத்தும் சரியாக இருக்கும் என்று இலகணேசன் தெரிவித்துள்ளார். ஆளுநரை பற்றி கேளுங்க. என் நண்பர், நல்லவர், நாகாலாந்தில் பணிபுரிந்தவர், என்னுடைய முன்னோடி. நாகாலாந்தில் அவர் பணிபுரிந்த போது மிக அருமையாக செயல்புரிந்திருக்கிறார் என்று நாகாலாந்து மக்களெல்லாம் நம்முடைய மரியாதைக்குரிய ரவி அவர்களை குறித்து பாராட்டுகின்றார்கள். அதுதான் அவரை பற்றி தெரியும். கடற்கரை ஓரமாக இருக்கீங்க, என்ன நம்பிக்கை? கடல் தண்ணி மேலே வராதுன்னு நம்பிக்கை. அது எதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்புபடி நடந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் 7,08,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. அமைச்சர் சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் பணிகளை தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தயாநிதி மாறன், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருந்து பாஜக சார்பில் யாரும் வெற்றி பெற முடியாது என்று தெரிவித்தார். இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிர்ப்பான அலை வீசிக் கொண்டிருக்கிறது. பாஜக பெட்ரோல் விலை மற்றும் அனைத்து விலைவாசிகள் எல்லாம் இன்றைக்கு மக்களை பாதிக்கின்ற அளவுக்கு இருக்கிறது. ஆகையால் வருகின்ற 2024 தேர்தலிலே கண்டிப்பாக பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது. குறிப்பாக தமிழகத்தில் எங்கள் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்கிற சிறப்பான ஆட்சியில் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். அவர்கள் குறைகள் எல்லாம் தீர்த்து கொண்டு இருக்கிறது. தமிழகத்திலே பாஜகவை சேர்ந்து யாருமே ஜெயிக்க முடியாது. கோவை டிஐஜி விஜயகுமாரின் உடல் அவரது சொந்த ஊரில் உள்ள மின் மயானத்தில் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டுள்ளது. கோவை சரக டிஐஜி விஜயகுமார் நடைபயிற்சி சென்று வந்த பின்பு தனது முகாம் அலுவலகத்தில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பிரேத பரிசோதனைக்கு பிறகு விஜயகுமாரின் உடல் கோயம்புத்தூரில் இருந்து சாலை வழியாக தேனி மாவட்டம் ரத்தினம் நகர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டது. விஜயகுமாரின் உடலுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் விஜயகுமாரின் உடல் மலர் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. டிஜிபி சங்கர் ஜிவால் விஜயகுமார் உடலை சுமந்து சென்றார். ஏராளமான காவல் உயரதிகாரிகள் அவரது உடலை ஊர்வலமாக எடுத்துச் சென்று தேனி மின் மயானத்தில் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஒடிசா ரயில் விபத்து தொடர்பாக மூத்த பொறியாளர் உட்பட 3 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. பாலாசோர் மாவட்டத்தில் கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி 3 ரயில்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் 275க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த ரயில் விபத்து தொடர்பாக சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் மூத்த பொறியாளர் அருண்குமார் நொஹந்தா, பகுதி பொறியாளர் முகமது அமீர் கான், தொழில்நுட்ப ஊழியர் பப்புகுமார் ஆகிய மூவரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மரணம் விளைவிக்கக்கூடிய குற்றம், ஆதாரங்களை அழிக்க காரணமாக இருந்தது ஆகியவற்றிற்காக இந்திய தண்டனை சட்டத்தின் 304, 201 ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
உத்தரப்பிரதேசத்தில் 2 வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக கோரக்பூருக்கு வருகை தந்த பிரதமர் மோடி முதலாவதாக கோரக்பூர் லக்னோ இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். பிறகு அங்கு இருந்த ஜோத்பூர் அகமதாபாத் வழித்தடங்களில் செல்லும் வந்தே பாரத் ரயிலை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து தனது சொந்த தொகுதியான வாரணாசிற்கு சென்ற பிரதமர் அங்கு 12,100 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்ததுடன் நிறைவடைந்த புதிய திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். அப்போது கூட்டத்தில் பேசிய அவர், முந்தைய காலத்தில் கமிஷன் பெற்றவர்கள், ஊழல் செய்தவர்கள் ஆகியோரின் கடைகள் இன்று மூடப்பட்டுவிட்டன என்று கூறினார். பாலியல் தொல்லை புகார் வழக்கில் ஜூலை 18ஆம் தேதி ஆஜராக இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ் பூஷனுக்கு டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பிரிஜ் பூஷன் மீது மல்யுத்த வீரர்கள் பாலியல் புகார்களை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்துள்ள டெல்லி காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரித்து வருகிறது. இது தொடர்பான வழக்கு டெல்லி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த 15ஆம் தேதி பிரிஜ் பூஷன், வினோத் தோமர் ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை காவல்துறை தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி ஜூலை 18ஆம் தேதி பிரிஜ் பூஷன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். கேரளாவில் கடந்த 7 நாட்களில் 36 பேர் காய்ச்சலால் உயிரிழந்தனர். கேரளாவில் நாளுக்கு நாள் காய்ச்சலின் பாதிப்பு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. நேற்றைய தினம் மட்டும் காய்ச்சலுக்கு 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 11,418 பேருக்கு காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களில் 127 பேர் டெங்கு காய்ச்சலாலும், 11 பேர் எலி காய்ச்சலாலும், 6 பேர் H1N1 வைரஸாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 7 நாட்களில் மட்டும் காய்ச்சலுக்கு 36 பேர் உயிரிழந்த நிலையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் உண்மையான கணக்கை மாநில அரசு மறைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சதீசன் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவில் வெடிபொருள் தொழிற்சாலையில் பயங்கர விபத்து ஏற்பட்டது. இதில் 6 பேர் உயிரிழந்தனர். சபாயிவெஸ்க் நகரில் உள்ள புராமந்தேஸ் ஆலையில் இந்த வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 8 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 6 பேர் உயிரிழந்தனர். ஆலையில் பழுது பார்க்கும் பணியின்போது உபகரணங்கள் அகற்றப்பட்டதன் விளைவாக வெடிவிபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. உக்ரைனில் தாக்குதல் தொடங்கியதில் இருந்து பல தொழிற்சாலைகள் ரஷ்யாவில் முழு வேகத்தில் இயங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூரின் உக்ருல் மாவட்டத்தில் இன்று அதிகாலையில் திடீரென்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.3ஆக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ருல் மாவட்டத்திற்கு மேற்கு தென்மேற்கில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் அதிகாலை 12:14 மணியளவில் 70 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட சேதம் தொடர்பான விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியாகவில்லை. உக்ரைனுக்கு கிளஸ்டர் குண்டுகளை சப்ளை செய்ய அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. ரஷ்ய உக்ரைன் போர் தொடங்கிய 500 நாட்களை நெருங்கும் நிலையில் இந்த ஆயுதங்களுக்கான தேவை வலுத்து இருப்பதாக கூறி அவற்றை வழங்குமாறு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அழுத்தம் கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த வாரம் அமெரிக்காவில் நடந்த உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளின் கூட்டத்தில் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அந்த சந்திப்பின் முடிவில் கிளஸ்டர் குண்டுகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. டிஎன்பிஎல் தொடரில் முதல் தகுதிச்சுற்றுப் போட்டியில் வெற்றி பெற்ற லைகா கோவை கிங்ஸ் அணி இறுதிப் போட்டிகள் நுழைந்தது. டிஎன்பிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றிற்கான முதல் தகுதிச்சுற்றுப் போட்டியில் லைகா கோவை கிங்ஸ் மற்றும் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த கோவை 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன்கள் குவித்தது. அடுத்து பேட் செய்த திண்டுக்கல் 20 ஓவர்களில் 163 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற லைகா கோவை கிங்ஸ் அணி முதல் அணியாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. தோல்வியடைந்த திண்டுக்கல் அணி வரும் 10ஆம் தேதி 2வது தகுதிச்சுற்றுப் போட்டியில் விளையாடவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. விளிம்பு நிலை மக்களும் பயனடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். மகளிர் உரிமைத் தொகை திட்டம் திமுகவினருக்கு மட்டுமே பயன்படும் திட்டமாக மாறப்போகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தமிழ்நாட்டில் பருத்தி கொள்முதலை உடனடியாக தொடங்கிட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஜூன் 1 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரவும் வலியுறுத்தல். ஊழலின்றி காங்கிரஸ் கட்சியால் சுவாசிக்க முடியாது. பிரதமர் நரேந்திர மோடி கடும் விமர்சனம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு. ஜூலை 11, 12ஆம் தேதிகளில் விசாரணை நடத்தப்படும் என்று 3வது நீதிபதி உத்தரவு.
டிஐஜி விஜயகுமார் உடலுக்கு காவல்துறை சார்பில் 21 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை. தேனி பழைய பள்ளிவாசல் தெருவில் உள்ள மயானத்தில் உடல் தகனம். ரஷ்யாவில் வெடிபொருள் தொழிற்சாலையில் பயங்கர விபத்து, 6 பேர் உயிரிழப்பு. இறுதிக்கட்டத்தை எட்டிய நடப்பு TNPL தொடர், திண்டுக்கலை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது கோவை அணி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.